தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் குடோன்கள் மற்றும் அலுவலகங்கள் என 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையில் இறங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கரூர் வீட்டிலும் சோதனை தொடர்வதன் பின்னணி என்ன? தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கான மதுபானம் கொள்முதல் செய்யப்பட்டதில் கட்சி நிதி அளித்தது மற்றும் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அதிகாலையிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. சென்னை, கோவை, கரூர் என ஒரே நேரத்தில் அதிகாரிகள் களமிறங்கியதால் மதுபான ஆலை உரிமையாளர்கள் உட்பட பலரும் கலக்கமடைந்துள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கரூரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடையவர்களின் வீடுகளில் காலை 7 மணி அளவில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் இறங்கினர். ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீட்டில் தொடங்கிய ரெய்டு, அவரின் உதவியாளர் சுப்பிரமணியன் வீடு, திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் வீடு, கோதை நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள கார்த்திக், ரமேஷ் என்பவர்களது வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள் வரை நீடித்தது. குறிப்பாக செந்தில் பாலாஜியின் பெற்றோரிடமும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியானது. தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளுக்கு கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்கள் தயாரிக்கும் ஆலைகள், அவர்களின் உரிமையாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கர்ணாவூர் பகுதியில் திமுக பொருளாளர் TR பாலுவுக்கு சொந்தமான தனியார் மதுபான தயாரிப்பு ஆலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனைகளில் இறங்கினர். குறிப்பாக மதுபான ஆலையில் தயாரிக்கப்படும் மதுபானங்களின் விவரம், விலை குறித்த ஆவணங்களையும் சோதனை செய்தனர். கோவையில் பீளமேடு பகுதியில் டாஸ்மாக் குடோன் மற்றும் அலுவலகம் உட்பட 4 இடங்களில் சோதனை நடைபெற்றது. அப்போது கடந்த ஆட்சி காலங்களில் டாஸ்மாக் ஒப்பந்தம், மதுபான விற்பனை, கொள்முதல், காலி பாட்டில்களை திரும்ப பெற்றது தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றி சோதனை செய்யப்பட்டது. இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே குன்னத்தூரில் உள்ள கால்ஸ் தனியார் மதுபான தொழிற்சாலையிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள இந்த தொழிற்சாலைக்கு எதிராக பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றுள்ளது. அரசு மதுபான கடைகளுக்கு உரிய ரசீதுகள் இல்லாமல் முறைகேடாக மதுபாட்டில்களை விற்பனை செய்தது தொடர்பாக பதியப்பட்ட வழக்கில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கால்ஸ் தொழிற்சாலையில் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை எடுத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கையில் அமைந்துள்ள டாஸ்மாக் மண்டல மேலாளர் அலுவலகம் மற்றும் குடோனில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அதில் கணக்கில் வராத லட்சக்கணக்கான ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஈரோட்டில் சூரியம்பாளையத்தில் உள்ள டாஸ்மாக் குடோனிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காலை 9 மணிக்கு அதிரடி சோதனையில் இறங்கினர். லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் சாந்தி தலைமையில் நடைபெற்ற சோதனையில் டாஸ்மாக் குடோனிற்கு வந்த மதுபான வகைகள் குறித்த ஆவணங்களை கைப்பற்றி ஆய்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் உள்ளிட்ட டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை, புதுக்கோட்டை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 41 இடங்களில் அதிரடி சோதனையில் அதிகாரிகள் இறங்கினர். தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் அதிகாரிகள் பெயர் உட்பட மதுபான நிறுவனங்களின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். எனவே சோதனையின் முடிவில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்கியிருந்தார். அவரிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் யுவராஜ் தலைமையில் 3 மணி நேரத்திற்கும் மேல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் முடிவில் சில ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது.